அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பாலஸ்தீனை மீட்கின்ற போர் 321வது நாளை அடைந்திருக்கிறது. இந்த நாளில் நேற்று நாம் சொன்ன செய்திகளில் ஒன்று ஒரு பெரிய பூமி ட்ராப், அதாவது சுரங்கப்பாதைக்குள்ளால் இஸ்ரேல இராணுவத்தினர் உள்ளே புகுந்தார்கள். அவர்களை நன்றாக உள்ளே விட்டு அதை கொளுத்தி விட்டார்கள் என்று சொன்னோம். அதில் பல ஊடகங்கள் ஆயிரக்கணக்கானவர்களை சொல்லியது. நான் அவ்வளோ பேர் இருக்க மாட்டார்கள், நூற்றுக்கணக்கில் நிச்சயமாக இருப்பார்கள் என்று சொன்னேன். இன்று இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய 36வது டிவிஷன் கமாண்டர் ஒத்துக்கொண்டிருக்கிறார், 155 இஸ்ரேலிய இராணுவத்தினர் அளிக்கப்பட்டார்கள் என்று. இந்த 155 இஸ்ரேலிய இராணுவத்தினர் என்று இஸ்ரேலிய கமாண்டரை சொல்லும்போது அது பல மடங்காக இருக்கும் என்பதுதான் உண்மை. ஏனென்று சொன்னால் அங்கே சென்சார் இருக்கிறது. நெத்தன்யாஹுவை கேட்காமல் கூட இவர் இதை சொல்ல முடியாது. அதனால்தான் அவர் ஒரு நாள் எடுத்துக்கொண்டார் என்று நினைக்கின்றேன். ஆகவே பெரிய அளவில் நேற்று அந்த பூமி டிராப்பில் இறந்திருக்கிறார்கள். அதன் பிறகு பயங்கரமான அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது அது இஸ்ரேல். எஸ்தக் பிரிக் என்பவர் சொல்லியிருக்கிறார், இந்த கொலைகள், இந்த அப்பாவிகள் உயிர் இழப்பது, அவர் அந்த இராணுவத்தினரே அப்பாவி என்று சொல்லுகிறார். தேவையில்லாமல் கொண்டு போய் பலியாக்குகிறாய், நாம் காசா என்ற புதைகுழிக்குள் சிக்கி கொண்டோம், அழிந்து விடுவோம் என்று சொல்லியிருக்கிறார். இந்த பூமி டிராப்க்கு பிறகு பல மாற்றங்கள் இஸ்ரேலிய இராணுவத்திடம் வந்திருக்கிறது. இது ஹெல்வியும் கேலண்டும் ராஜினாமா செய்ய வேண்டும், உங்களால் அந்த யுத்தத்தை நடத்த முடியவில்லை என்று பொதுமக்கள் அல்ல, நெத்தன்யாஹு சொல்லியிருக்கிறார். அடுத்து நேற்று நாம் இன்னொரு செய்தியை சொன்னோம். ஜோர்டான் ஒரு அறிக்கை விட்டது, எகிப்து பிலாடெல்பியாவை விட்டு வெளியே போகவில்லை என்று சொன்னால் நாங்கள் வெளியேற்ற வேண்டியது வரும் என்று ஒரு போர் பிரகடனத்தை மறைமுகமாக தெரிவித்தது. துருக்கி QSD என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய இடிபிடுகளினுடைய தளம் சிரியாவில் இருந்ததை தாக்கியது, பயங்கர சேதங்களை உண்டு பண்ணியது என்று சொன்னோம். அதற்கு சர்வதேச அளவில் பெரிய ஒரு மாற்றம் அல்லது ஒரு பெரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், துருக்கியை உடனேயே அமெரிக்கா, யூரோப்பியன் யூனியன் நாடுகளினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர்களின் கூட்டம் ஒன்று 29 ஆகஸ்டில் நடைபெறுகிறது, தயவுசெய்து நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் என்று முறைப்படி அல்லாமல் இன்ஃபார்மல் இன்விடேஷன் ஒன்றை கொடுத்திருக்கிறது. அங்கே அழைத்து வைத்து பேசுவார்கள் என்று நினைக்கிறோம். அது பெல்ஜியத்தினுடைய தலைநகரில் நடைபெறுகிறது. அங்கே வைத்து நீங்களும் தாக்க ஆரம்பித்தால் எப்படி அமெரிக்கா தாக்கு பிடிக்கும் என பேசுவார்கள். அவரை மிதப்படுத்த அல்லது ஒரேடியாக அணி சேர்க்க முயற்சி செய்யலாம். ஏனென்றால் துருக்கி நேட்டோ நாடுகளில் ஒன்றாக இருந்து வருகிறது, அதை அதிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று இஸ்ரேல் பிரகடனங்களை சொல்லி வருகிறது. அடுத்தது சவுதி ஃபாரின் மினிஸ்டர், அதாவது சவுதி அரேபியாவினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஈராக்குக்கும் சிரியாவுக்கும் போகிறார். இப்பொழுது அவர் ஈராக்கின் தலைநகர் பாக்தாதில் இருந்து கொண்டு இருக்கிறார். ஆகவே அவர் பயந்தோடி என்னையும் என் நாட்டையும் காப்பாற்றுங்கள் என்று கேட்க வந்திருக்கிறார் என்றுதான் தோன்றுகிறது. எகிப்து பிலாடெல்பியா ஆக்சிஸை பற்றி பேசியவுடன் இதில் நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். பிலாடெல்பியா ஆக்சிஸில் இருந்து இஸ்ரேலிய இராணுவத்தை பின்வாங்க செய்யவில்லை என்று சொன்னால் இந்த 321 நாள் யுத்தத்தில் இஸ்ரேல் ஒரு இடத்தை கைப்பற்றி இருக்கிறது. அது பிலாடெல்பியா என்று அறியப்படும். ஏனென்றால் அது முழுக்க முழுக்க எகிப்துக்கு சொந்தமானது. அதை அவர்கள் முதலில் எங்களுக்கு ஒரு சின்ன பாதை போடுவதற்கு கொடுங்கள் என்று சொன்னார்கள். அங்கே இருந்த எகிப்தில் இருந்த குலைநடுங்கி அரசு அதை ஒத்துக்கொண்டது. இப்போ மெல்ல மெல்ல அது எங்களுக்குத்தான் என்று சொல்லுகிறார்கள். நேற்று நெத்தன்யாஹு தெளிவாக அறிக்கை விட்டிருந்தார், நாங்கள் எதிலிருந்து வெளியே வந்தாலும் நெட்சாரிம் ஆக்சிஸில் இருந்தும் பிலாடெல்பியா ஆக்சிஸில் இருந்தும் வெளியே வரமாட்டோம் என்று. அதற்கு எதிரொலியாகத்தான் எகிப்தினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் பகிரங்கமாக ஒரு அறிக்கையை விட்டிருந்தார், நீ போகவில்லை என்றால் நாங்கள் வெளியேற்ற வேண்டியது வரும் என்று. ஆகவே இப்பொழுது அமெரிக்கா களத்தில் வந்துவிட்டது. அமெரிக்கா, இஸ்ரேல், மொசாது, சின்பத்து தலைவர்கள் இவர்கள் அத்தனை பேரும் கெய்ரோவுக்கு சென்று கெய்ரோவில் எகிப்தினுடைய அதிகாரிகளை சந்திக்கிறார்களாம். ஆக அடிக்கக்கூட இல்லை, சொல்வதை சொன்னால் வேலை நடக்கும் போல தெரிகிறது. இப்பொழுது என்ன அறிக்கை வந்திருக்கிறது என்று சொன்னால், பிலாடெல்பியா ஆக்சிஸில் இருந்தும் நெட்சாரிம் ஆக்சிஸில் இருந்தும்
நாங்கள் வெளியேற தயாராக இருக்கிறோம் என்று நேற்று மாலை நெத்தன்யாஹூ சொல்லியிருக்கிறார். எகிப்து ஒரு தாக்குதலை தொடங்கும் என்று சொன்னால் அது லெபனான் தாக்குகிற தாக்குதல், போராளிகள் காசாவில் நடத்துகிற தாக்கல், அடுத்தது ஹூதிஸ் கடல் வழியாக நடக்கிற தாக்குதல், இதோடு சேர்ந்து கொண்டு ஜோர்டானை தளமாக கொண்டு ஈரான் தாக்குவேன் என்று சொல்வது இவையெல்லாம் நம்ம அழித்துவிடும் என்ற முடிவுக்கு வந்திருக்க வேண்டும். இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் அமெரிக்காவில் உள்ள ஆண்டனி பிளிங்கனிடம் கேட்டிருக்கிறார்கள், என்ன நெத்தன்யாஹூ ஆக்சிஸ் ஆஃப் டெத் என்று இப்பொழுது அறியப்படுகிற நெட்சாரிம் ஆக்சிஸில் இருந்தும் பிலாடெல்பியா ஆக்சிஸில் இருந்தும் வெளியே வருவேன் என்று சொல்லியிருக்கிறாரு என்று கேட்டதற்கு அப்படி ஒன்றும் எனக்கு தெரியாது என்று சொல்லியிருக்கிறார். நெத்தன்யாஹூ ஒரே நாளில் பல பொய்களையும் பல முறை பல்டி அடிப்பதையும் பழக்கமாக கொண்டவர் என்பதை வைத்து பார்க்கும்போது அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் இதிலிருந்து வெளியே போகலாம். அடுத்து நேற்று அந்த பூபி டிராப்ஸ் என்று சொல்லக்கூடிய சுரங்கத்தில் இழந்த இழப்பை தொடர்ந்து அல்காசம் பட்டாலியன்ஸ் என்று சொல்லக்கூடிய போராளிகள் குழுவின் முக்கிய தளம் அல்காசம் பிரிகேட்ஸ் நேற்று பயங்கர தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். அதில் ரஃபாவில் ஒரு வீட்டில் தங்கியிருந்தவர்களை முற்றாக அழித்திருக்கிறார்கள். நுஸ்ரத் கேம்புக்கு குண்டு போட வந்தவர்களை தாக்கியிருக்கிறார்கள். ஆனால் அது பெரிய பாதிப்புக்கும் உள்ளாகி இருக்கிறது. தல்லல் சத்தார் என்ற ஒரு இடம் இப்பொழுது புதிதாக இஸ்ரேலினுடைய தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கிறது. மாக்சாவ் என்ற இடத்தில் நேற்று சில படுகொலைகளை நடத்தியிருக்கிறார்கள். நேற்று மட்டும் 42 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 163 பேர் 42 பேர் ஷஹீதாக இருக்கிறார்கள். 163 பேர் புதிதாக காயம்பட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் இஸ்ரேல் அள்ளி சென்ற பிணங்களை பார்க்கும்போது அது இதிலிருந்து பன்மடங்கு அதிகமாக இருக்கும் என்பது இராணுவ நோக்கர்களுடைய கருத்து. அடுத்து நிறைய உலகமெங்கும் இருந்து பல மருத்துவர்கள் தங்களுடைய உயிரையும் பணயம் வைத்து காசாவில் சென்று மருத்துவம் செய்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்பொழுது இஸ்ரேலுடைய ரெண்டு அமைச்சர்கள் பென்கரும் அந்த பொருளாதாரத்துறை அமைச்சரும் தண்ணி கூட போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும், எல்லா வசதியும் அங்கே எப்படி கிடைக்கிறது என்று அங்காலாய்த்து இருக்கிறார். இப்பொழுது இந்த இஸ்ரேலிய அமைச்சர்களின் கைகளில் எதுவும் இல்லை என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் பிலாடெல்பியா ஆக்சிஸ் கீழே இருக்கக்கூடிய சுரங்கப்பாதைகள் வழியாக தாராளமாக வருகிறது. ஈராக் தன்னுடைய எல்லையை திறந்து போதுமான அளவுக்கு மருத்துவ உதவிகளையும் எரிபொருட்களை ஈராக் கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஏனால் அது எண்ணெய் வளமிக்க நாடு. இப்பொழுது அமெரிக்காவின் கையில் இருந்த பல ஆயில் ஃபீல்ட்ஸ் எண்ணெய் தளங்கள் அதனுடைய கைகளிலே சிக்கி மீண்டும் அவர்கள் அதை காப்பாற்றி இருக்கிறார்கள். அதிலிருந்தும் எண்ணெய் கிடைக்கிறது. ஆகவே அவர்கள் இப்பொழுது ஓரளவுக்கு பஞ்சம் தீர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அதை தொடர்ந்து அல்குஸ் என்ன காசம், நாங்கள் என்ன சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கவா, நெட்சாரிமை எங்களிடம் விட்டு விடுங்கள் என்று நேற்று நெட்சாரிமில் கமாண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸை தாக்கி இருக்கிறார்கள். அதை ஏற்கனவே த ஆக்சிஸ் ஆஃப் டெத் என்று அறிவிக்க ஆரம்பித்து விட்டார்கள். நேற்றும் நிறைய ஹெலிகாப்டர்கள் வந்து பிணங்களை பொறுக்கி சென்று இருக்கின்றன. அதே போல ரஃபாவில் ஒரு வீட்டை தாக்கினார்கள் என்பதை குறிப்பிட்டேன். அதே போல தெருவில் இறங்கி வந்தவர்களை வீதி வீதியாக துரத்தி அடித்திருக்கிறார்கள். அடுத்து தண்ணீரை ஒரு யுத்தமாக நடத்துகிறது என்று ஐக்கிய நாடுகள் சபை என்னுடைய மனித உரிமை கழகம் சொல்லி இருக்கிறது. அதாவது என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இஸ்ரேல் இராணுவத்தர் அங்கே இருக்கக்கூடிய காசாவுக்குள்ளால் இருக்கக்கூடிய டேம்ஸ் என்று சொல்லக்கூடிய அணைகளை உடைக்கிறார்கள். பைப்லைன்ஸ் அதிலிருந்து தண்ணி வரக்கூடிய குழாய்களை தகர்க்கிறார்கள். அது பிறகு அந்த தண்ணீரை சுத்தப்படுத்தக்கூடிய ஆலைகளை அல்லது பிளான்ட்ஸ்களை அதையும் அழிக்கிறார்கள். இப்படி ஒரு தண்ணீர் யுத்தத்தை அங்கே நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இது தவறானது என சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அந்த இடங்களிலெல்லாம் நேற்று போராளிகள் குழுக்கள் புகுந்து இஸ்ரேலிய அங்கொன்றும் இங்கொன்றுமாக அலைந்த இஸ்ரேலிய இராணுவத்தினரை துரத்தி அடித்து விரட்டி இருக்கிறார்கள். பலர் இறந்து இருக்கிறார்கள். இஸ்ரேலிய இராணுவத்தினர் இப்பொழுது காசாவுக்குள்ளாலே மனநிலை பாதிக்கப்பட்டதாக குறிப்பிடுகிறார்கள். ஆக இப்பொழுது அரபு நாடுகளை தாஜா பண்ணுகிற வேலையை அமெரிக்கா செய்கிறது. இதைத்தான் அமெரிக்கா இந்த இஸ்ரேலுக்கு செய்யக்கூடிய டிப்ளமேட்டிக் கவர் என்று சொல்கிறார்கள். இப்போ சவுதியை ஓரளவுக்கு நீ பயப்படாதேன்னு சொல்வதற்கும், எகிப்தை நீ பிலாடெல்பியா ஆக்சிஸ் உனக்கு அப்படி தரோம் இப்படி தரோம், பிலாடெல்பியா ஆக்சிஸ்க்கு மேலே ஒரு டவர் வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்களாம். ஆக்சிஸ் வந்து எகிப்து சொந்தமா, கண்காணிப்பு வந்து இஸ்ரேலுக்கு சொந்தமா. ஆனால் எகிப்து தைரியமாக முடியாது என்று சொல்லியிருக்கிறது. நீ அங்கே டவரை வச்சு காப்பாற்றிட்டு இருந்தேன்னா ஒரே அடிதான், அது பொத்துன்னு விழும். ஆகவே ஈரான் தாக்குதலுக்கு முன்னால் இந்த அரபு நாடுகள் ஓரளவுக்கு செட்டில் ஆக வேண்டும் என்பது ஈரானுடைய திட்டம்.
அது ஓரளவுக்கு நிறைவேறி வருகிறது. ஆனால் நேற்று அமெரிக்கா எடுத்த முயற்சியில் அது எப்படி ஆகும் என்பதை நாம் நாளை தான் குறிப்பிட முடியும். அடுத்தது நாம் மேற்கு கரைக்கு வருவோம் என்று சொன்னால் துக்காம் என்ற இடத்தில் நேற்று பயங்கரமான சண்டை நடந்திருக்கிறது. 3 பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள். ஆனால் 40 இஸ்ரேலிய இராணுவத்தினரை வீழ்த்தி விட்டார்கள். அவர்கள் துல்காம் பகுதியிலிருந்து நாங்கள் பின்வாங்கி விட்டோம் என்று அறிவித்து இருக்கிறார்கள். ஆனால் போற வழியில் கையில் பட்ட பெண்களையும் குழந்தைகளையும் இளைஞர்களையும் கைது செய்து சென்றிருக்கிறார்கள். ஒரு 50 பேர் நேற்று கைது செய்யப்பட்டவர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கைது செய்யப்பட்டவர்களை எல்லாம் அவர்கள் அங்கே வைத்து சித்திரவதை செய்வார்கள் என்பது உண்மை என்பது நாம் ஏற்கனவே அறிந்தது. அடுத்தது, இந்த அழைத்து செல்லப்பட்டவர்களை பற்றி ஒரு திடுக்கிடும் அறிக்கையை அல் ஜசீரா வெளியிடுகிறது. 109 பேர் இப்பொழுது இருக்கின்ற அண்மையில் இறந்த 6 பேரை தவிர இஸ்ரேலுடைய மிஸ் அட்வென்ச்சர் என்று கேலண்டை சொன்னதை வைத்து 6 பேர் பணமாக ஒப்படைக்கப்பட்ட பிறகு 117 109 இருக்க வேண்டும். ஆனால் அல் ஜசீரா தருகின்ற அறிக்கை 73 பேர் மட்டும்தான் உயிரோடு இருப்பதாக தெரிகிறது என்று அறிவித்திருக்கிறது. அப்படி என்று சொன்னால் நிறைய பேரை இவர்கள் பிணமாகத்தான். ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் போராளிகள் குழுக்கள் நத்தியானுவுக்கு எழுத கடிதத்தில் சொன்னார்கள். நத்தியானுவுக்கும் அந்த அழைத்து செல்லப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு எழுத கடிதங்களில் குறிப்பிட்டார்கள், நீங்கள் கஃபீன்களில் தான் உங்களுடைய மக்களை பார்ப்பீர்கள், ஏனென்றால் நத்தியானு அவர்களை உயிரோடு அங்கே கொண்டு வர வேண்டும் என்பதற்கான எல்லா முயற்சிகளையும் தடை செய்து கொண்டு இருக்கிறார் என்று. அந்த அடிப்படையில் நாம் பார்த்தால் இப்பொழுது 73 பேர் என்று சொன்னால் 150 பேர் பாதியாகவும் அதைவிட குறைவாகவும் குறைந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அது அல் ஜசீரா அழுத்தமாக சொல்லுகிறது. அதனால் நாமும் அதை உங்களுக்கு தருகின்றோம். அடுத்தது ஹிஸ்புல்லா சைடுக்கு வந்தால், நீங்கள் ஹிஸ்புல்லா ஹமாஸ் எழுதின கடிதத்துக்கு நேற்று ஹவுதீஸ் நாங்கள் 73 ஷஹீதுகளை உங்களுக்காக தந்திருக்கிறோம், நல்ல சொர்க்கத்துக்கு போயிருக்கிறார்கள். 183 பேர் காயம்பட்டிருக்கிறார்கள் உங்களுக்காக போராடியதில். நாங்கள் உங்களோடு இருக்கிறோம், அரபு நாடுகளைப் போல உங்களை காலவாறுவர்களாக நாங்கள் இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார்கள். இது கொஞ்சம் அரபு நாடுகளை குத்தி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனால் ஜோர்டானும் ஈஜிப்டும் சவுதி அரேபியாவும் படக்கூடிய பாடுகளை நம்ம பார்க்கின்ற போது இப்பொழுது மிகப்பெரிய அழுத்தத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. இஸ்ரேலில் வாழக்கூடிய மக்களும் இஸ்ரேல இராணுவத்தினரும் மட்டுமல்ல, ஈரான் தாக்க போற தாக்குதலில் நம்ம எப்படி அதை எதிர்கொள்ளப் போகிறது என்ற அச்சத்தில் இந்த 3 நாடுகளும் பதறி துடிக்கின்றன. இப்பொழுது ஹிஸ்புல்லா சொல்லி இருக்கிறார்கள், நாங்கள் எங்கள் சார்பில் 564 ஷஹீதுகளை இதுவரை தந்திருக்கிறோம். அல்குஸ் என்று சொல்லக்கூடிய எருசலத்தினுடைய மீட்பு பாதையில் 564 பேரை நாங்கள் தந்திருக்கிறோம். 1848 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே எங்கும் காயம் இல்லை, அது இல்லை, இது இல்லை என்று சொல்வதற்கில்லை. ஆனால் எல்லா இடமும் பணப்பஞ்சம் இருக்கிறது. யமன் ஒரு பயங்கரமான 10 ஆண்டுகால 9 ஆண்டுகால சவுதி அரேபியான் தாக்குதலால் பயங்கரமான பஞ்சத்திற்கு ஆளாகி நிற்கிறது. அதே போல லெபனானும் பொருளாதாரத்தில் பயங்கர நெருக்கடிகளை சந்திக்கிறது. யமனில் பொதுமக்கள் எப்படி போராளிகள் குழுக்களுக்கு பணம் கொடுக்கிறார்கள் என்பதை நான் வைகரை அபிஷியல் சேனலில் ஒரு பதிவை போட்டேன். அதே போல லெபனானிலும் மக்கள் நிறைய கஷ்டப்படுகிறார்கள். பொருளாதார ரீதியில் அவர்கள் மிகவும் பின்தங்கி இருந்தாலும் ஷஹீதுகளை தருவதில் முன்னே சென்று கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதன் பிறகு நேற்று ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் பயங்கரமாக இருந்திருக்கிறது. 800 இடங்களில் தீப்பற்றியதாக சொல்லுகிறது. இஸ்ரேல் சாதாரணமாக ஒரு வழக்கத்தை கடைபிடிக்கும். இஸ்ரேலிய மீடியாக்கள் 155 பேருன்னு சொல்லிட்டு எப்போ இருந்துன்னு சொல்லாது, 3 நாள் கழித்து அது காசா யுத்தம் தொடங்கின பிறகுன்னு சொல்லும். அதே போல் 800 தீயரிப்புகள் நடந்திருக்கிறது. இது வரைக்கும் இல்லை, 2 நாளில் 1,89,000 ஏக்கர்கள் டிமுஸ் என்ற கலிஃபா காலத்து அக்ரிகல்ச்சரல் லேண்டுன்னு சொல்லக்கூடிய விவசாய நிலங்களுக்கு சொல்லக்கூடிய அளவு 1,89,000. அதை நாம் ஏக்கர் என்று எளிதாக புரிந்து கொள்ளலாம். இவ்வளவு எரிந்திருக்கிறது. இஸ்ரேலில் பொத்தி கொண்டு இருக்கிறான் நத்தியான்ஹூ. இன்னும் அவன் ஜெயித்து கொண்டு இருப்பதாக அமெரிக்காவுக்கு தகவல்களை சொல்லி கொண்டு இருக்கிறான். தனக்கு எதிராக வரக்கின்ற எல்லா ஹீப்ரு மொழி பத்திரிகைகளையும் ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறான். வெளி பத்திரிகையாளர்கள் என்று சொன்னால் அவர்களை சுட்டு கொள்கிறான். இதுவரைக்கும் 171 பத்திரிகையாளர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்பது தகவல். அடுத்து வழக்கமாக தாக்குகின்ற 20 இடங்களை தாக்கி இருக்கின்றார்கள். அதில் ஜெல்லல் ஆலம் என்ற இடத்தில் ஸ்பை எக்யூப்மெண்ட்டை தாக்கி இருக்கிறார்கள். அடுத்தது தொஸ்பார் என்ற இடத்தில் அவர்களுக்கு
இராணுவத்துக்கு உணவு, ஆயுதம், இராணுவத்துக்கு பாசறை இத்தனையும் இருந்தது. தொடர்ந்து 20 ராக்கெட்டுகளை அனுப்பி தாக்கி அழித்திருக்கிறார்கள். அதன் பிறகு அம்ரெட் என்ற இடத்தில் அவர்களுடைய இராணுவ கிட்டங்கி, அதாவது ஆயுத கிட்டங்கி ஒன்று இருந்திருக்கிறது, அதை அழித்திருக்கிறார்கள். அதன் பிறகு வழக்கமாக தாக்கக்கூடிய தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறார்கள். இந்த 800 தீயும் கலீலி, அதை சுற்றியுள்ள பகுதிகள், அது லெபனானில் இருந்து கலீலியை தாண்டி மீதி உள்ள இடங்களுக்கும் செல்கிறது. தீயணைக்கும் படைகள் பயங்கரமாக போரிட்டு கொண்டு இருக்கின்றன. அதை எப்படி எதிர்கொள்ளப் போகின்றது என்பதை நாம் நாளை தான் தெரிந்து கொள்ள முடியும். அதே போல மியூட்லால 2 பில்டிங்ல இஸ்ரேல் இராணுவத்தினர் இருந்ததை அழித்திருக்கிறார்கள். நேற்று 2 பகுதியிலுமே பயங்கரமான தாக்குதலை அவர்கள் சந்தித்திருப்பார்கள் என்று தெரிகிறது. அடுத்தது ஹிரத் சுமோகாவிலும் அதே போலவே அவர்கள் பயங்கரமான ஒரு எதிர்ப்பை சந்தித்திருக்கிறார்கள். அல் நகோரா என்ற இடத்தில் வெஸ்டர்ன் கலீலி, அந்த வெஸ்டர்ன் கலீலையும் பயங்கரமா ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அல் நகோராவில் அங்கேயும் தீ எரிந்து கொண்டு இருக்கிறது. ஆக நேற்று ஹிஸ்புல்லானுடைய தாக்குதல் மிகவும் அதிகமாகவே இருந்திருக்கிறது. நேற்று மாலையிலேயே ஊடகங்கள் ஹிஸ்புல்லானுடைய தாக்குதல்களை 250 முதல் 300 ஏவுகணைகள் வழியாக நடந்த தாக்குதல் என்றும், ட்ரோன்ஸ் வழியாக நடந்த தாக்குதல், இவையெல்லாம் பயங்கரமாக தீயை ஏற்படுத்தி இருக்கின்றன என்று அந்த தீ எரிந்து கொண்டு இருப்பதை நமக்கு காட்டினார்கள். அடுத்தது ஹவுதீஸ், அவர்கள் நேற்று 58 நாட்டிகள் மைல்ல அல் சாலிஃப் என்ற இடத்தில் ஒரு கப்பலை தாக்கினார்கள். ரெட் சீயில் இஸ்ரேலுக்கு சென்று கொண்டிருந்த ஆயில் டேங்கர் 2 எண்ணத்தை தாக்கி அழித்திருக்கிறார்கள். அதே போல அமெரிக்காவுக்கு சொந்தமான 2 கப்பல்களை தாக்கி இருக்கிறார்கள். இதனால் தான் இஸ்ரேலில் இப்பொழுது எரிபொருள் கிடைக்க மாட்டேன் என்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இஸ்ரேலில் மின்சார உற்பத்தி செய்யக்கூடிய தனியார் நிறுவனங்களும் அரசு நிறுவனங்களும் நீங்கள் ஜெனரேட்டர் என்று சொல்லக்கூடியவற்றை வாங்காதீர்கள். ஏனென்று சொன்னால், நீங்கள் ஜெனரேட்டரை வாங்கி வைத்துக்கொண்டு எங்களிடம் எரிபொருள் கேட்பீர்கள், உங்களுக்கு தருவதற்கு எங்களுக்கு எரிபொருள் இல்லை. இரண்டாவது, இப்பொழுது நாம் எதிர்நோக்கிற 2 பெரிய தாக்குதல், அதாவது இஸ்மாயில் ஹனையா பேரால் நடத்தப்பட இருக்கின்ற ஒரு பெரிய தாக்குதல், அடுத்த தௌஃபிக் சுக்கருடைய பேரால், ஃபஹது சுக்கூர் பேரால் நடத்தப்பட இருக்கின்ற இன்னொரு பெரிய தாக்குதல், இவை அதிக நாள்கள் நீடித்தால் நம்மள்கிட்ட எரிபொருள் இருக்காது என்று பகிரங்கமாகவே அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே அந்த தாக்குதல்களை நீண்ட நாட்களுக்கு தான் ஈரானும் ஹிஸ்புல்லாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வேறு அத்தாட்சிகள் தேவையில்லை. ஈரானை பொறுத்தவரை அது அப்போது ஒரு அறிக்கை விட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக அது தளத்தை பயங்கரமாக தயார் செய்கிறது என்பது அது அரபு நாடுகளிடம் நடத்திய பேச்சும், இப்பொழுது அரபு நாடுகளில் ஏற்பட்டிருக்கின்ற கொந்தளிப்பும், அதை அடக்குவதற்கு அமெரிக்கா பயங்கரமான முயற்சியை மேற்கொள்வதும் நமக்கு காட்டுகிறது. ஆகவே ஒரு வலுவான தளத்தில் இருந்து அந்த தாக்குதலை நடத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆக இந்த தாக்குதலை எதிர்பார்த்து ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல், அதற்கு அங்கு உள்ள மக்கள் சொல்லுகின்ற, இரவெல்லாம் வந்து நம்மை அச்சமூட்டுகிறார் இஸ்மாயில் ஹனையா, இரவெல்லாம் வந்து நம்மை தூங்க விடாமல் ஆக்குகிறார் ஃபஹத் சுக்கூர் என்று சொல்லியிருந்தார்கள். இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாருங்கள். வாஹிர் தவான், அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.